சசிகுமாருடைய நடிப்புல கடந்த மே 1ஆம் தேதி வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் திரையரங்குகளில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. இந்த படத்தின் மூலமா அறிமுகமாகி இருக்கக்கூடிய 25 வயதேயான இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த் வெகுவாக பாராட்டப்பட்டு வந்துட்டு இருக்காரு. சூர்யா நடிப்புல வெளியான ரெட்ரோ திரைப்படத்துக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி கடுமையான போட்டியாக அமைந்தது. எனினும் ரெட்ரோ திரைப்படம் வெற்றிகரமா வசூல் செஞ்சதா தயாரிப்பு நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. இருந்தாலுமே லோ பட்ஜெட் மூவியான டூரிஸ்ட் ஃபேமிலி அதனுடைய கண்டென்ட்டுக்காக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று மிகப்பெரிய நடிகர் சூர்யாவின் ரெட்ரோ திரைப்படத்தினுடைய வசூல பல இடங்களில் முறியடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து சோஷியல் மீடியால வைக்கப்பட்டு தான் இருக்கு. இந்த சூழல்ல டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் இயக்குனர் நேரில் சந்திச்சு பாராட்டியிருக்காரு நடிகர் சூர்யா. இந்த சந்திப்பு குறித்து தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல பகிர்ந்திருக்கக்கூடிய டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தினுடைய இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது எப்படி விவரிக்கிறது அப்படின்னு தெரியல, ஆனா எனக்குள்ள இருந்த ஏதோ ஒண்ணு இன்னைக்கு குணமாயிடுச்சு. சூர்யா சார் என்னை நேரில் அழைத்து அவர் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தை எந்த அளவுக்கு விரும்பினார் அப்படின்றத சொன்னாரு. வாரணமாயிரம் திரைப்படத்தை 100வது முறையாக பார்த்து கொண்டிருக்கும் ஒரு பையன் எனக்குள்ள இன்னும் இருக்கான். அவன் இப்போது நன்றி உணர்வில் அழுது கொண்டிருக்கிறான். நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தை பார்த்துட்டு சிவகார்த்திகேயன், இயக்குனர் எஸ் ராஜமௌலி உள்பட பல நடிகர்கள், பல இயக்குனர்கள், பல பிரபலங்கள் நேரில் கூப்பிட்டு பாராட்டினது, சோஷியல் மீடியாவில் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சதுன்னு டூரிஸ்ட் ஃபேமிலி தொடர்ந்து பாராட்டு மழையில் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.